படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்கள்ட்ட வீட்ல என்ன சொல்லுவாங்க, "நல்லா படிக்கணுமா, நல்ல வேலைக்கு போணும்" அப்படின்னுவாங்க. நம்மளும் அத நம்பிட்டு நல்லா படிச்சுட்டு இருப்போம். படிச்சு முடிச்சுட்டு சரின்னு காலேஜும் போவோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட எய்ம் ஒண்ணு இருக்கும். பட் மார்க் கம்மியாயிடும். வீட்ல இருக்க சிச்சுவேஷனால என்ன சேர்த்து விடுறாங்களோ அதில போய் படிப்போம். அப்பவும் என்ன சொல்லுவாங்க, "நல்லா படிக்கணும்." ஓகே, வீட்ல சொல்லிட்டாங்க. நம்மளுக்கும் ஒரு எய்ம் இருக்கும். அத நோக்கி நம்மளும் நல்லா படிச்சுட்டு போயிட்டுருப்போம். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நல்ல பிள்ளையா படிச்சு முடிச்சதும் வேலைக்கு போறேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, "வேண்டாம், வேண்டாம் வெளிலலாம் வேணாம். நீ ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போ. அதுதான் ரொம்ப கெத்தா இருக்கும்." அப்படின்னுவாங்க. ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தோம்னா, சரி ஓகேன்னு அதையும் கேட்டுட்டு அதில படிக்க போயிடுவோம். அத வந்து நல்லா தெரியும். உடனே கிளியர் பண்ண முடியாதுன்னு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, "நீ அப்படியே கல்யாணம் பண்ணிக்கோமா. அதுக்கப்புறம் படிப்ப கன்டின்யூ பண்ணுன்னுவாங்க." அப்புறம் கல்யாணம் பண்ணுவோம். அப்புறம் குழந்தை. இப்படியே நம்மளோட கெரியருங்கிறது தள்ளி, தள்ளி, தள்ளி போயிட்டே இருக்கும். யாரெல்லாம் வந்து இத ஃபீல் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டிலேயே இருந்து வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது, வேலைக்கு போற ஒருத்தவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆசை வரும். ச்சே! என்னால இப்படி போக முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல ரொம்ப நல்லவங்களா இருக்கிற ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, "நீ ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்." எங்க வீட்ல சொல்லுவாங்க, "நீ யோசிச்சு சொல்லு, நான் உனக்கு பண்ணி தரேன்." அப்படின்னுவாரு. நான் பார்த்துட்டு இருந்த வேலைய விடுறதுக்கு காரணமே அவரு தான். எங்க 2ண்ட் குழந்தை பொறந்தப்போ, எனக்கு தேவையான சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் இந்நேரம் கெரியர்ல நல்லாவே டெவலப் ஆயிருப்பேன். ஸோ செய்றதெல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டா நல்லவங்க விஷயமும் போட்டுப்பாங்க. சரி அந்த கதையெல்லாம் விட்டுருவோம். யாரெல்லாம் ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளால அது மட்டும் தான் முடியும்னு நெனைக்கிறேன். பட் நான் டீமோட்டிவேட் பண்ணல. எல்லாருமே அச்சீவ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோல பூண்டு புளி குழம்பு ப்ரீவியஸா பார்த்துருப்பீங்க. அதே மாரி ட்ரை பண்ணுங்க நல்லாயிருக்கும். ரவா உப்புமா செய்யும்போது லாஸ்ட்டா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரா இருக்கும்.